ரீசெண்டாக த எக்கனாமிக்ஸ் டைம் நடத்தின கருத்து கணிப்பில் இந்தியாவில் இருக்க மொபைல் யூசர்ஸ் 100ல் 40 பேர் சோசியல் மீடியா அடிக்ஷனில் இருக்காங்கன்னு அவங்களோட ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. சராசரியாக ஒரு நாளைக்கு நம்ம 7 மணி நேரம் நம்ம மொபைலை யூஸ் பண்ணுறோம். யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறதுல ஆரம்பித்து இன்ஸ்டா, ஃபேஸ்புக், டெலகிராம்னு நம்ம நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம்னா இது உங்கள் நிகழ்காலத்தை மட்டும் பாதிக்காமல் உங்கள் எதிர்காலத்தையும் பாதிக்கும். உங்களோட படிப்பு, வேலை, குடும்ப வாழ்க்கையும் சேர்த்து உங்கள் மனசையும் பாதிக்கும். ஒரு சிலர்கிட்டேருந்து மொபைல் யூஸ் பண்ணுறப்ப சடனாக பிடுங்கிட்டிங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட கோவத்தையும் எரிச்சலையும் வெளிப்படுத்தி மன அழுத்தத்துக்கு உள்ளாகுறாங்க. இது குடிப்பழக்கத்தை விட ரொம்ப மோசமானதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதை பற்றி யாரும் அவரை டீப்பாக பேசுறது இல்லை. ஸோ வாங்க நம்ம இதை பற்றி ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த போதைக்கு பின்னாடி உள்ள அறிவியல் என்னன்னா, சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறப்ப வர சவுண்ட், அனிமேஷன், என்லெஸ் கண்டென்ட் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்மளை அதுலேயே இருக்க வைக்கிறதுக்காக பல கம்பெனி ஸ்பெஷல் டெவலப்பர் வச்சு அவங்க ஆப்ஸை யூசர்ஸை ஈர்க்கிற வகையில் உருவாக்குறாங்க. இது தெரியாமல் நாம் கண்டினியூவாக நம்ம நேரத்தை அதில் செலவு பண்ணி நம்மளோட நிகழ்காலத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். வெறும் வீடியோஸ் அண்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட் பார்க்கறதுனால நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் அதுக்கான ரிவார்டை பெறுறீங்க. இது உங்கள் டோபமைன் சிஸ்டமை டோட்டலாக பாதிக்குது. ஃபர்ஸ்ட் நாம டோபமைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம பிரெயினுக்கு ஃபீலிங்ஸ் ஆஃப் ப்ளஷர், சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் மோட்டிவேஷன் கொடுக்குற ஒரு வகை ஹார்மோன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம சின்ன வயசில் இருக்கப்ப எப்பவும் அப்பா வேலைக்கு போயிட்டு வரப்ப நமக்கு பிடிச்ச சாக்லேட்டு வாங்கிட்டு வருவாங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ அம்மா நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, அப்பா 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு. அது தெரிஞ்சதும் கையில் கிடைக்காத சாக்லேட்டை நினச்சி நம்ம ரொம்ப ஹாப்பியாகவும் சில நேரம் நமக்கு எச்சு கூட ஊறும். இது எதனால் நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணுறோன்னா, நம்ம பிரெயினுக்கு ஆக்சுவலி தெரியும் 5 மணிக்கு நம்மளோட பாடிக்கு எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் ஆக போகுது அப்படின்னு. இந்த உணர்ச்சியை நமக்கு கொடுக்குற கெமிக்கல் பேர் தான் டோபமைன். ஸோ நாம் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பெறுறப்ப இருக்கிற சந்தோஷத்தை வெறும் மொபைல் ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணுறது மூலமாக, இல்லை ஒரு இடத்துக்கு போகாதது மூலமாக அந்த இடத்த ஃபோன்லேயோ இல்லை வீடியோஸ்லேயோ பார்த்து நம்ம சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிறோம். ஸோ நம்ம வீடியோவில் பார்க்குறது தான் உண்மைன்னு நம்பி சோசியல் மீடியாங்கிற ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆக்கி நம்ம டோபமைன் ரிவார்ட் சிஸ்டத்தையே டெஸ்ட்ராய் பண்ணிடுறோம். இது உங்களுக்கு லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், மெமரி லாஸ், எதுலேயும் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறதுன்னு நம்மளை ஒரு டார்க் சைடுக்கு கொண்டு போயிடும். இதுலேருந்து வெளியில் வந்து எப்படி ஹாப்பி லைஃப்குள்ளே போகிறதுன்னு வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், கூடவே கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ சோசியல் மீடியானால பல பேர் அனுபவிச்சுட்டு இருக்க சில ப்ராப்ளங்களை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபேக் ரிலேஷன்ஷிப். எஸ், இப்போ ரீசெண்டாக நம்மள பல பேர் ரியல் லைஃப் ரிலேஷன்ஷிப்பை விட்டு ஆன்லைன் ரிலேஷன்ஷிப்குள்ளே மூழ்கிட்டு இருக்கோம். நம்ம கூட இருக்கவங்க கிட்ட கூட சாப்பிட்டியா, எப்படி இருக்குன்னு கேட்குறத விட்டுட்டு தன்னோட மொத்த ஐடென்டிட்டியும் அழிச்சிட்டு ஏதோ ஒரு ஃபேக் நேமில் இருக்க பையன்ட்டையோ இல்லை பொண்ணுட்டையோ ரொம்ப க்ளோஸ் ஆகி அவங்கள சுற்றி நடக்கிற ப்ராப்ளம்ஸை சரி பண்ணுவோம். நம்ம தான் அந்த சர்க்கிளில் பெரிய ஆளாக இருக்கணும்னு அதை நிரூபிக்கவும் தங்களோட டைமை ஈஸியாக வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். மேலும் இதில் பல பேர் சிலரோட சுச்சுவேஷன்ஸை உண்மைன்னு நம்பி ஹெல்ப் பண்ணுறேன்னு சில 100லேருந்து பல ஆயிரங்களை இழக்கிறாங்க. இதனால எண்ட் ஆஃப் த டே உங்கள் டயத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ரொம்ப டிப்ரெஸ்டும் ஆகுறீங்க. செகண்ட் ஒன், கம்பேரிசன் ட்ராப். ரீல்ஸில் வர வீடியோஸ் பார்த்து நாமளே கம்பேர் பண்ணிக்கிறது இப்போ இயல்பாயிடுச்சு. அதில் 3 வகையான பீப்புள் இருக்காங்க. ஒன்று, அப்வர்ட் சோசியல் கம்பேரிசன். நம்மளை விட சிறந்தவங்களை அவங்க லைஃப்பை பார்த்து நம்ம அப்படி இல்லையான்னு நினைக்கிறது. செகண்ட் ஒன், டவுன்வர்ட் சோசியல் கம்பேரிசன். இது நம்மளை விட ரொம்ப டவுன் கிரேடில் இருக்க பீப்புளாக நினச்சி நம்மக்கிட்ட இவ்வளவு இருக்குன்னு சொல்லி நம்மளே நினச்சி பெருமைப்படுறது. 3வது, லேட்ரல் சோசியல் கம்பேரிசன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுற்றி உள்ளவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிறது. அவங்கக்கிட்ட பெரிய கார் இருக்குது, நம்மக்கிட்ட கார் இல்லை. அவங்கக்கிட்ட சொந்த வீடு இருக்குது, நம்மக்கிட்ட வீடு இல்லைன்னு சொல்லி உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ்க்கு உள்ளாக்கிக்கிறீங்க. எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு எதெல்லாம் கம்பேர் பண்ணி அது இல்லை இது இல்லைன்னு நினைக்கிறீங்களா, அது எல்லாத்துக்கும் நீங்கள் உங்களோட உண்மையான உழைப்பை போட்டிங்கன்னா தானாகவே உங்ககிட்ட வந்து சேரும். 3வது, சைபர் புல்லிங். சைபர் புல்லிங்னா என்னென்னா ஆன்லைன் யூடிசி. ரீசெண்டாக நம்ம சென்னையில் ஒரு 4 வயசு குழந்தை எதிர்பாராத விதமாக பால்கனிலேருந்து தவறி விழுந்துட்டு அப்புறம் அந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. ஆனால் அடுத்த ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம சோசியல் மீடியாவில் இருக்க பர்ஃபெக்ட் பர்சன் எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தையோட அம்மாவோட கவனக்குறைவுனால தான் இது நடந்துச்சுன்னு சொல்லி அவங்கள கமெண்ட்ஸ் மூலமாகவும் வீடியோஸ் மூலமாகவும் காயப்படுத்தி
இந்த சோசியல் மீடியாவோட ப்ரெஷரை தாங்க முடியாமல் அவங்க தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. ஸோ சோசியல் மீடியாவில் எந்த ஒரு விஷயத்துக்கும் சடனாக ரியாக்ட் பண்ணாமல் அது உண்மையா பொய்யா அந்த விஷயம் எதனால நடந்துச்சுன்னு ஆராய்ஞ்சி அதுக்கப்புறமா உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா இதே விஷயம் நாளைக்கு எனக்கும் நடக்கலாம், உங்களுக்கும் நடக்கலாம். ஸோ பி அவேர் அபவுட் தட் ஒன். 4th ஒன், வேலிடேஷன் த்ரூ லைக்ஸ். ஒரு ஃபோட்டோ ரீல்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அதை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறது. எவ்வளோ லைக் வந்திருக்கு, எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, அவன் கமெண்ட் பண்ணிட்டானா, எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களான்னு மணிக்கு ஒரு தடவை போய் பார்த்து மென்டலி டிஸ்டர்ப் ஆகிக்கிறது. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் திறமையை வச்சு ஒரு கிரியேட்டர் ஆகுங்க. இந்த சொசைட்டிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லி கொடுத்து உங்கள் டயத்தை யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணுங்கள். 5th ஒன், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நம்மள பல பேருக்கு சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறதை விட்டு வெளியில் வரணும்னு தோணும். ஒரு நாள் இல்லை 2 நாள் அதை விட்டு விலகி இருப்போம். அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் அச்சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன ஆச்சு, அவன் அடுத்த ரீல்ஸ் போட்டானா, அந்த சாங் ரிலீஸ் ஆச்சே போய் கேட்கணுமேனு திரும்ப அதுக்குள்ளேயே போய் சிக்கிக்கிறீங்க. ஸோ இது மேலும் உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை டவுன் பண்ணுது, உங்களை பொது வெளியில் இல்லாமல் தனிமையாக இருக்க வைக்குது, நமக்கு நிறைய ஃபேக் நியூஸை கொடுக்குது, நம்ம ஸ்லீப்பிங் ரொட்டீனை மாற்றுது, நம்ம ஒரு சோசியல் ஜாம்பியாக மாற்றிட்டு இருக்கு. இதுலேருந்து எப்படி நான் வெளியில் வரணும் தானே கேட்குறீங்க? உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு கோல் இருக்கும் தானே? அதை நோக்கி போக என்ன வழி இருக்கோ அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. சோசியல் மீடியாவுக்குன்னு ஒரு சர்டன் டைம் மட்டும் கொடுங்க. உங்கள் ஸ்க்ரீன் டைமிங்கை மானிட்டர் பண்ணுங்கள். அதுக்குன்னு நிறையா ஆப்ஸ் இருக்குது. அதில் உங்கள் யூசேஜை செக் பண்ணி தேவையில்லாமல் உங்கள் டைமை கன்சியூம் பண்ணுற ஆப்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கும் உங்களை எஜுகேட் பண்ணுற ஆப்ஸை மட்டும் வச்சுட்டு உங்கள் லைஃப்பை வாழுங்க. ஃபோனை பார்த்து தலை குனிஞ்சு வாழாமல் தலை நிமிர்ந்து உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸில் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் இல்லை உங்களுக்கு தேவைப்படுற டாபிக்ஸ் பற்றி பேசணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குட் லக்.